இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். ஆனால் எப்போவுமே போர் அடிக்காத கிளாசிக்கான தக்காளி ரசம் பார்க்கலாமா? நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி அது கூடவே கொத்தமல்லி தழை கோம்போடு கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லாக அதனோட சாறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போது மசால் ரெடி பண்ணுறதுக்கு அரைச்சிக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, அது கூடவே ஒரு வரமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பவுடர் ஆயிடுச்சு. அது கூட இப்போது தேவையான அளவு பூண்டு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு அதுலேருந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை அதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் மட்டும் கலந்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அது கூட ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா பபிள்ஸ் வந்த உடனே இறக்குனா போதும். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.